بسم الله الرحمن الرحيم. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபஜ்ருடைய வேளையிலிருந்து ஒரு முஃமின் தனது காலை பகுதியை அடைகின்ற வரைக்கும் இஸ்லாம் ஒரு பரக்கத்தான ஒரு நேரமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. ஒரு முஃமினது வாழ்க்கையில் இதைவிட ஒரு பரக்கத்தான ஒரு நேரம் இருக்க முடியாது. ஃபஜ்ருக்கு முன்னால் பித்ர், தஹஜ்ஜுத் என்கின்ற அந்த தொழுகையில் ஆரம்பித்து ஃபஜ்ருடைய நேரம், அதற்கு பின்னால் சுபஹுடைய அந்த பகுதி, இவைகள் ஒரு முஃமினது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திலே வைத்து இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஒரு பிரயாணி, ஒரு நோயாளி, ஒரு தேவையுள்ளவர், இவர்களை தவிர வேறு யாரும் தூங்குவதை எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் வரவேற்கவில்லை. ஒரு பிரயாணி, ஒரு நோயாளி, ஏதோ ஒரு தேவையுள்ளவர் அந்த நேரத்தில் தூங்கி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உள்ளவர் தவிர வேறு யாரும் தூங்குவதை இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யவில்லை, வரவேற்கவில்லை. பரக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்தார்கள், அந்த நேரத்தில் தூங்குவதை பார்த்தார்கள். இந்த நேரத்துக்குரிய ஒரு சில விஷயங்களை, ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதுதான் பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புகூரிஹா, அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புகூரிஹா. யா அல்லாஹ், எனது உம்மத்துடைய ஆரம்ப நேரங்களிலே, காலை பொழுதிலே பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். புக்கூர் அப்படி என்று சொல்றது காலை பொழுது, ஆரம்ப நேரத்தை என்ன செய்யுது, குறிக்கிறது. நபி அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புகூரிஹா, என் சமுதாயத்துடைய அந்த காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு வக்துக்கு பிரார்த்தனை செய்த ஒரே பிரார்த்தனை இது மாத்திரம்தான். இந்த காலை வேளையில் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் ஒருவன் ஈடுபடுகிறானோ அவருக்கு அதிலே நிச்சயமாக பரக்கத்து உண்டு. இந்த காலை வேளையில் எதற்கெல்லாம் ஒருவன் முயற்சி எடுக்கிறானோ அவருக்கு நிச்சயமாக அதிலே பரக்கத்து உண்டு. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், நான் எனது வியாபாரங்கள் எல்லாவற்றையுமே காலையோடு என்ன செய்து விடுவேன், ஆரம்பித்து விடுவேன். எல்லா வேலைகளையும் காலையோடு ஆரம்பித்து விடுவேன். அந்த அளவு வசதி படைத்தவராக அவர் என்ன செய்தார், அதற்கு பின்னால் மாறினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அறிவிக்கின்ற நபித்தோழருடைய வாழ்க்கையில் இந்த துஆவுடைய பரக்கத்தை அவர் கண்டதான செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புகூரிஹா, எனது உம்மத்துடைய அந்த காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக என்கின்ற அந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு செல்கிறார்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு என்ன செய்தார்கள், துஆ கேட்டார்கள், பரக்கத்து செய்யுமாறு. மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதை போல் துஆ கேட்டார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இதே துஆவை கேட்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய குடும்பத்தின் மீதும் பரக்கத்து செய்வாயாக என்று சொல்லி திருமணம் முடித்தவர்களுக்கு கேட்கிறோம், பாரக்கல்லாஹு லக. எனவே பாரக்கல்லாஹ் என்ற அந்த அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வானாக என்கின்ற துஆ இருக்கிறது, ஒரு அற்புதமான அபிவிருத்தியை கேட்கக்கூடிய ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வக்துக்காக அந்த துஆவை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அது ஃபஜ்ரோடு ஆரம்பிக்கக்கூடிய காரியம் என்றால் அதை நாங்கள் முற்படுத்திக் கொள்வது என்ன, மிகவும் சிறந்தது. அதே போல் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு நோய் அல்லது எங்கேயோ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், ஒரு நிர்பந்தமான ஒரு தேவை, இரவு முழுதும் தூங்க கிடைக்கவில்லை ஏதோ ஒரு காரணமாக, இப்படியான தேவைகளை தவிர தூக்கத்தை தவிர்த்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் பழக்கிக் கொள்ள வேண்டும். ஹராம் கிடையாது, அந்த நேரத்தில் தூங்குவது ஹராம் என்று எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு நல்ல செயல் கிடையாது. ஒரு நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய, சிறந்ததை எதிர்பார்க்கக்கூடிய, ஒரு ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயலை எதிர்பார்க்கக்கூடியவருடைய புத்திசாலித்தனமான செயல் கிடையாது. அப்படின்னு இதையும் சொல்வார்கள். அசருக்கு பின்னால் தூங்குவதையும் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இது சம்பந்தமாக தூங்கக்கூடாது என்று எந்த விதமான சஹீஹான ஹதீஸிலும் இல்லை. ஆனால் இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன செய்வார்கள், இந்த முடிவை சொல்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, படிக்கக்கூடிய மாணவர்கள், காலையிலே மனநவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் பரக்கத்தான நேரமாக இருப்பது இந்த காலை பொழுதுதான். ஃபஜ்ர் தொழுத பின்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம் தான். ஆனால் என்ன எங்களது பிரச்சனை அப்படி என்றால், எங்களது வாழ்க்கையுடைய ஓட்டத்தின் அமைப்பில் நம்ம 12 மணிக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறோம்,
தூங்குகிறோம். இதன் காரணமாக நமக்கு ஃபஜ்ர் என்ற ஒரு தொழுகை கடமை என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான், அதுவும் ஒரு சிலர் தான் என்ன செய்கிறார்கள், பள்ளிக்கு வருகிறார்கள். பெரும்பாலானவர்கள் அதை கூட என்ன செய்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஃபஜ்ர் தொழுதோடு அந்த தொழுகின்ற மக்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதிகமானவர்கள் தூங்குவதற்கு என்ன செய்கிறார்கள், பழகுகிறார்கள். எந்த ஒரு ரீசனும் இல்லாமலேயே தூங்குவதற்கு பழக்கிக் கொள்கிறார்கள். இது போன்ற பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த செய்தி என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்கிறது. எதையுமே காலையோடு ஆரம்பித்து விட்டு ஒரு 9 மணிக்கு பின்னால் தூங்கினா கூட அது பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு பின்னால் என்ன தூங்கினால் கூட பிரச்சனை இல்லை. காலை வேளைகளில் ஏதாவது ஒரு பரக்கத்தான ஒரு வேலைகளை, நமக்கு பரக்கத் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ உழைப்பு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, இன்னும் எத்தனையோ அம்சங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹு முபாரிக் ஃபி உம்மத்தி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக என்கின்ற அந்த துஆவுடைய நினைவு நமக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த காலை வேளையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் எப்பொழுது உற்சாகமானவராக மாறுவார், எப்பொழுது சோம்பேறியாக மாறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் தூங்குகின்ற நேரத்தில் 3 முடிச்சுக்களை சைத்தான் என்ன செய்கிறான், போட்டு விடுகிறான். அவன் அந்த எலும்பி இருந்துட்டான்னு சொன்னா ஒரு முடிச்சு என்ன செஞ்சிருது, அவிழ்ந்துருது. அதே போல உதுவெடுத்து விட்டான் என்று சொன்னால் 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. தொழுது விட்டான் என்று சொன்னால் 3வது முடிச்சும் என்ன செய்கிறது, அவிழ்ந்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு இரவிலும் சைத்தான் அந்த வேலையை செய்கிறான். ஒரு உக்குதா ஒன்றை, ஒரு முடிச்சு ஒன்றை என்ன செய்கிறான், சைத்தான் போட்டு விடுகிறான். இவன் எலும்ப நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட நேரம் இன்னும் இருக்கிறது, தூங்கு, இன்னும் நீண்ட நேரம் இருக்கிறது, தூங்கு. அதனால தான் தூக்கத்தினுடைய எல்லாருக்கும் உள்ள பொதுவான அனுபவம், ஃபஜ்ருக்கு எழும்புற நேரத்தில் பொதுவான அனுபவம் என்ன, இன்னும் டைம் இருக்கின்ற ஃபீலிங்கில் தான் என்ன செய்யும், நம்ம அந்த முதலாவது அலாமுக்கே முழிப்போம். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் நமக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், 2 நிமிஷம் என்ன செய்யும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கொள்வோம் என்ற மாதிரி இருக்கும். உலகத்திலே 2 நிமிஷம் யூஸ் பண்ணுற ஒரே இடம் தூக்கம் தான். அந்த மாதிரியான ஒரு மன நிலை என்ன செய்வான், சைத்தான் உண்டாக்குவான். அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், நீண்ட நேர இரவு இருக்கிறது, தூங்கு அப்படி என்று சொல்லி ஒரு 5 நிமிடத்திலும் நாங்கள் கூட பெரிய ஒரு நேரம் இருப்பதாக நினைக்கக்கூடிய ஒரு அம்சம் அது. ஆனால் ஒரு மனிதன் அந்த இடத்தை தாண்டி எலும்பி நின்று உதுவெடுத்து தொழுது விடுகிறான் என்று சொன்னால் அவனிடத்துல அந்த முடிச்சு எல்லாமே என்ன செய்கிறது, அவிழ்ந்து விடுகிறது. அவிழ்ந்தால் என்ன, அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், அன்றைய காலை பொழுதில் உற்சாகமானவனாக அவன் காலை பொழுதை அடைகிறான். தய்யிபன் நஃப்ஸ், நல்ல சிறந்த தூய்மையான உள்ளத்தோடு காலை பொழுதை அவன் அடைகிறான். அதே நேரம் அப்படியே அவன் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் காலை பொழுதை ஃபஅஸ்பஹ கஸ்லான ஹபீதன் நஃப்ஸ், மோசமானவராக சோம்பேறித்தனத்தோடு காலை பொழுதை என்ன செய்கிறார், அவர் அடைகிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம அந்த ஃபஜ்ர்ல எழும்பி தொழுகிற நேரம் வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். தொழுதுட்டோம் என்று சொன்னால் தூங்க நினைக்கக்கூடியவருக்கும் பல சோழிகளும் பல வேலைகளும் என்ன செய்யும், உருவாகும். அதில் பிஸி ஆகிடுவார். அப்படியே காலம் என்ன செஞ்சிடும், போய்விடும். வீட்டுக்கு வந்தால் கூட உற்சாகமான ஒரு செயல்பாடை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஹதீஸை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக விளங்கினோம் என்றால், மன உற்சாகம் என்பது நம்ம எப்பொழுதும் நினைத்து விடக்கூடாது. உடல் உழைப்புக்கு மற்ற அந்த வேலைகளுக்கு மட்டும்தான் உதவும்னு நினைக்கக்கூடாது. யாரெல்லாம் காலை பொழுதை ஃபஜ்ர் தொழுகையோடு அடைகிறார்களோ அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக காலை பொழுதை அடைவதற்கும் இந்த உற்சாகமான நிலையோடு காலை பொழுதை அடைவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நேற்று உள்ள அதே பிரச்சனை, ஃபஜ்ர் தொழுகையோடு எழுந்த மனிதர் அணுகக்கூடிய அதே பிரச்சனையை ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் 7, 8, 9 மணிக்கு எழும்பி அணுகக்கூடியவருக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் பெரிய பிரச்சனையாக பார்ப்பார். அதே பிரச்சனை தான். நீங்கள் உற்சாகம் இல்லாத நேரங்களில், சிம்பிளாக சொன்னப்போ நீங்கள் தூங்கி கொண்டிருக்க தூக்கமான ஒரு நேரத்தில் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணினா, யாராவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வரும், டென்ஷன் ஆகுவீங்க. அவர் சொன்னது சின்ன விஷயமா இருக்கும், நம்மளுக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆகுவீங்க. என்ன காரணம் என்றால் அதை எடுக்கக்கூடிய மனோநிலையில் நாங்கள் இல்லை, அதை உள்வாங்கக்கூடிய மனோநிலை, அதோடு பேசக்கூடிய மனோநிலை, அதை டீல் பண்ற மனோநிலையில இல்லை. அதனால ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நமக்கு என்ன செய்யும், கோபம் வரும். நல்ல உற்சாகமா இருந்தான்னு வைங்களேன், பெரிய பிரச்சனையை கொண்டு முன்னால வச்சா கூட சிம்பிளா என்ன செய்வோம், அதை பற்றி பேசுவோம். அதெல்லாம் ஒன்று என்ன சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம்னு பேசுவோம். எனவே குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு ஃபஜ்ர் இல்லாத ஒரு காரணம்.
ஃபஜ்ர் தொழுகை இல்லாதது குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கும் ஒரு காரணம். ஏன் அவன் ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் உற்சாகமற்றவனாக ஒரு மோசமான மனநிலையோடு விடிஞ்சுகிறான். இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் என்ன இல்லை? உற்சாகம் இல்லை. உற்சாகம் இல்லாத நேரத்தில் எந்த ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து மனைவி முன்வைத்தாலும் அல்லது மனைவிக்கு கணவன் முன்வைத்தாலும் அவன் அது ஒரு பெரிய இஷ்யூவா தான் பார்ப்பான். ஏன்னா அவனுடைய உள்ளத்துல உற்சாகம் இல்லை. உள்ளத்துல உற்சாகம் இல்லாத நேரத்தில் அந்த பெரிய இஷ்யூவா பார்த்தான்னு சொன்னா அவனால என்ன செய்ய முடியாது? சிறந்த முறையில் பேச முடியாது, கோவப்படுவான். அன்றைக்கு வீட்டில் சச்சரவுக்கு அது காரணமாக இருக்கும். நம்ம ஃபஜ்ர் தொழுகை இதுக்குள்ள சம்பந்தம் நமக்கு தெரியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதாவது அவர் கஸ்லான ஒரு சோம்பேறித்தனமான நிலையில் காலை பொழுது அடைஞ்சிட்டார். ஒரு கெட்ட உள்ளத்தோடு காலை பொழுதை அடைந்து விட்டார். பிள்ளை எதை சொன்னாலும் சரி, நமது தொழிற்சாலையிலே நம்ம ஒரு பெரிய ஒரு மேனேஜராக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது நம்ம ஒரு தொழிலாளியாக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் எம்மை பாட்டி எதை விசாரித்தாலும் சரி, ஒரு சோம்பேறித்தனமான முடிவுகள் தான் நமக்கு இருக்கும். ஃபேஸ் பண்ண மாட்டோம். உற்சாகம் இல்லாத நேரத்தில் மனதை எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? இந்த இடத்த விட்டு போயிடுவோம், இந்த தொழில் நமக்கு வேணாம், இந்த சிக்கல், இப்படி தான் மனது முடிவு எடுக்கும். உற்சாகம் இல்லாத நேரத்தில் தொழில் இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். தொழிலாளிகளுடைய இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு அது காரணமாக இருக்கும். காரணம் உனது மனது உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மனது மிகவும் உற்சாகமாக இருந்தால், உண்மையிலே மனது உற்சாகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நேரம் நோயுடைய நேரம். நோயாக இருந்தால் ஒருத்தருக்கு மனது உற்சாகம் இல்லாமல் இருக்கும். நோயாளி எப்பொழுதும் டென்ஷனாகவும் கோபமாகவும் பேசிக்கிறதுக்கு காரணமே உற்சாகமின்மை. மனதில் என்ன? ஒரு உற்சாகமின்மை. இந்த உற்சாகமின்மையை இல்லாமலாக்கக்கூடிய சில நோயாளிகளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியமானவர்களும் ஃபஜ்ர் தொழாமல் இருக்கிற நேரத்தில் கூட தொழுது பழகியவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நோயுடைய நேரத்திலும் எலும்பி கஷ்டப்பட்டு உதுவெடுத்து தொழுவார்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் கூட யார்கிட்ட இருக்காது? இந்த மாதிரி ஃபஜ்ரை மிஸ் பண்ணியவர்களிடத்துல இருக்காது. இப்ப எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. ஃபஅஸ்பஹ, அதாவது ஒரு மனிதன் காலை பொழுதை அடைகிற நேரத்தில் ஃபஅஸ்பஹ நஷீதன் நஃப்ஸ், அவர் காலை பொழுது எப்படி அடைகிறார்? நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், அதாவது அழகான உற்சாகமுள்ள ஒரு தூய்மையான உள்ளத்தோடு காலை பொழுதை அடைகிறார். அந்த நேரத்துக்கு பின்னால் அவர் எதை ஃபேஸ் பண்ணினாலும் சரி, ஒரு அழகான முறையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் ஏற்படுத்துவார். எனவே லைஃப்ல அது பாதிக்குது. காலை நேரத்தில் விடக்கூடிய நம்ம பிழை இருக்கிறதே லைஃபை பாதிப்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக துஆவும் சொல்லி தந்தார்கள். இந்த காலை பொழுதுல ஒரு மனிதனுக்கு சோம்பல்தனம் வாரது, அந்த மாதிரியான உற்சாகமின்மை வருவது, இதனால் நபி அவர்கள் ஒரு துஆ கூட என்ன செய்தார்கள்? சொல்லி தந்தார்கள். என்ன துஆ? நம்ம எல்லாம் காலையில் வளமையாக ஓதக்கூடிய துஆக்கள் ஓதக்கூடிய வளமை இருந்தால் நம்ம தெரிஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற துஆ, வஅஸ்பஹ்னா வஅஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ கைர மா பஅதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌம் வ ஷர்ரி மா பஅதஹு ரப்பி அஊது பிக மினல் கஸ்ல் வ சூஇல் கிப்ர். பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, ரப்பி அஊது பிக மினல் கஸ்ல். முதலாவது அந்த காலையில் ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு துஆ, அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் இந்த நாளில் எனக்கு உள்ள நலவை கேட்கிறேன், இந்த நாளுடைய என்னென்ன நலவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் கேட்கிறேன். இதை எப்போ கேட்கிறார்? ஃபஜ்ரில் எழும்பி தொழுது முடிந்து விட்டு காலை மாலை அந்த திக்ர்களை ஓதுகின்ற வளமை இருந்தால் காலையில் இந்த துவாவை கேட்போம். ஒருத்தர் 9 மணிக்கு எழும்புறான்னு வைங்களேன், அவர் அந்த துவா அவர் என்னது கேட்டு பிரயோசனமும் இல்லை, அவர் கேட்கவும் இல்லை, அவர் அந்த நாளுடைய ஹாஃபில் தான் அவர் எழும்புறாரு. அப்புறம் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளுடைய நலவை கேட்கிறேன், வ கைர மா பஅதஹு, அதற்கு பின்னால் உள்ள நலவையும் கேட்கிறேன். அப்படின்னா என்ன? மாலையிலிருந்து இரவில் உள்ள நலவையும் நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். அதுக்கு பின்னால மாலையுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அது மாலையுடைய நலவை கேட்கிறேன், மாலையுடைய அதாவது தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி அஊது பிக மினல் கஸ்ல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப அந்த இடத்துல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள்ல வசூல் கிபர், தள்ளாடும் வயது முதுமை, இதை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன். ரெண்டை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடுறாங்க. ஒன்று சோம்பேறித்தனம், இரண்டாவது தள்ளாடுகின்ற வயது வரைக்கும் நான் போய் என்ன இன்னொருவர் சுமக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமை வராமல் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலை பொழுதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. இங்கே ஹதீஸ்களில் நிறைய முக்கியமான துஆக்களை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய மன வலிமை ஆளுமையை பாதிப்பதற்கு எதிரான துஆக்கள் ரசூலுல்லாஹ் நிறைய கேட்டீங்களாம். உடல் வலிமையை விட ஒரு மனிதனுக்கு மிக பிரதானமாக தேவையாக இருப்பது உள வலிமை.
யார் வந்து நமது உள்ளத்தை தட்டினாலும், யார் நமது உள்ளத்தை வந்து என்ன பாதிக்க செய்கின்ற அமைப்பிலே நடந்து கொண்டாலும், இந்த மன வலிமையோடு இருக்கக்கூடியவர் தான் ஒரு மனிதனை முன்னேற்றும். அவனை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க செய்யும். அதுதான் அதை ரசூலுல்லாஹ் நிறைய பாதுகாவல் தேடுவார்கள். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைபருக்கு போயிருந்த நேரத்தில் நபியர்கள் போகின்ற வழியிலும் வருகின்ற வழியிலும் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஅத் தைனி வ கலபத்திர் ரிஜால். யா அல்லாஹ், எனக்கு எதிர்காலம் பற்றிய கவலை, கடந்த கால விஷயங்களை பற்றிய கவலை, இவைகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பேறித்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மனிதர்கள் என்னை மிகைப்பதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இவைகள் எதுவுமே வராமல், கோழைத்தனம் வராமல், இந்த மாதிரியான அதாவது கடந்த கால கவலைகள் வராமல், அதே போல எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் வராமல், சோம்பேறித்தனம் வராமல், இவைகள் எல்லாவற்றை விட நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்றாங்க. தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? அந்த பிரயாணத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதுபோல தான் ரசூலுல்லாஹ் காலையில் என்ன கேட்குறாங்க? எனக்கு ரப்பி அஊது பிக்க மினல் கஸல் வ சூஇல் கிப்ர். அதுக்கு பின்னர் ரப்பி அஊது பிக்க மின் அதாபின் ஃபின் நாரி வ அதாபின் ஃபில் கபர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காலையில் சோம்பேறித்தனத்தை விட்டும் நபி அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள். மாலையிலும் என்ன செய்கிறார்கள்? சோம்பேறித்தனத்தை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடுறாங்க. ஆனால் எங்களில் அதிகமானவர்களுக்கு இந்த துவா தெரியாது, அல்லது தெரியும் மனநமிடுவது என்ன கிடையாது. ஒரு துவா, காலை துவாக்கள், ஒரு பிள்ளைகள் ஒன்று காலை துவான்னு சொல்லி ஒரு 50 துவா கொடுத்துருப்பாங்க, அல்லது 30 துவா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன முடிவெடுத்துறாங்கன்னா, இந்த 30 நமக்கு பாடமாக்கலன்னு போயிடுறாங்க. 30 பாடமாக்க வேணாம், ஒரே ஒரு துவா, அது இந்த துவா. இந்த துவாவை இப்போ நான் இந்த ஸ்பீச் எல்லாம் முடிந்த பின்னால் அப்படியே எழுதி தமிழில் மொழிபெயர்த்து உச்சரித்து ஒரு ஆடியோ கிளிப்னு போட்டுருவேன். அது எல்லா மக்களுக்கும் போச்சுன்னு சொன்னால் அவர்கள் மனநமிட ஆரம்பித்தால், அல்லது டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தாலே பாடமாகிடும். டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தால் நமக்கு பாடமாகும். இது மனநமிடுவது மறுமைக்கு எங்களுக்கு நன்மை, அல்லாஹு தஆலா கூலி தருவான் என்பது ஒரு அம்சம். இந்த உலக வாழ்க்கையை கூட நம்ம சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு உற்சாகத்தை இது என்ன செய்கிறது எங்களுக்கு தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி கற்றுத் தருகிறார்கள் என்றால் அது வஹி, இறைவன் புறம் இருந்து வந்தது. நபி இறைவன் ஒரு செய்தியை எங்களுக்கு தருகிறான், அந்த வார்த்தைகளிலேயே ஒரு பரக்கத் இருக்கும், அதுக்கென ஒரு தாக்கம் என்ன செய்யும் இருக்கும். அதை இறைவன் கபூல் செய்வதிலே ஒரு தனியான ஒரு ஸ்டேட்டஸ், அதுக்கு ஒரு அந்தஸ்து என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் இந்த துஆவை என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த காலை பொழுதை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். காலை பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதனால ரசூலுல்லாஹி அதுக்கு முன்னால நான்காவதாக அதுக்கு முன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நாமெல்லாம் தொழுகிறோம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கென நிறைய சிறப்புகள் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஃபஜ்ருடைய தொழுகை பிரதானமான சிறப்புன்னு சொல்லுங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்குள்ள சிறப்பு, பிரதானமான சிறப்பு. நீங்களாம் இந்த இடத்துல உட்கார்றீங்கன்னா நீங்க வளமையா ஃபஜ்ருக்கு வரக்கூடியவர்கள். அப்ப நிச்சயமாக ஒரு சிறப்பு என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. பாரக்கல்லாஹ். அதாவது மன்சல்லா சுபஹ ஃபீஜ், அப்போ மன்சல்லா சுபஹ யார் வந்து, அதாவது மன்சல்லா சலாத்த சுபஹ், சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹு ஃபீ திம்மத்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டியிலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். யாராவது அந்த பாதுகாப்பு விஷயத்திலே அவருடைய அதாவது தலையீடுகளை செய்தால், இடைஞ்சல் செய்தால், அப்படின்னா என்ன, அவர் ஃபஜ்ர் தொழுத மனிதர், அன்றாட ஃபஜ்ருக்கு போய் ஜமாத்தோடு தொழுது விட்டு வரக்கூடிய மனிதர், அப்படி தொழக்கூடிய மனிதருக்கு ஒரு மனிதர் வந்து அநியாயமான முறையில், அவர் அநியாயம் செஞ்சு இடைஞ்சல் பண்றதில்ல, அவருக்கு அநியாயமான முறையில் யாராவது இடைஞ்சல் பண்ணினால், அவருடைய பிசினஸிலோ அல்லது வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப விஷயங்களிலோ ஒரு இடைஞ்சல் பண்ணினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டியில் யார் வந்து அதாவது தலையிடுகிறாரோ அல்லாஹ் அவரை அவருடைய வாழ்க்கையில தேடி சென்று நரகத்தில் முகம் குப்பர செய்கின்ற வரைக்கும் விட மாட்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி. அப்படின்னா வாழ்க்கையில அல்லது அல்லாஹு தஆலா தலம், அல்லாஹு தஆலா தேடுதல் என்று சொன்னால் அது எப்படி தெரியுமா இருக்கும், வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு அல்லாஹு தஆலா அப்படியே அவனை கொண்டு போய் அவனை தேடி பிடிக்கிறது என்பது அவனது ஒவ்வொரு பலகீனங்களை புடிச்சு நெருக்கி அவனை கீழே போட்டு அல்லாஹு தஆலா நரகத்தில் செஞ்சிருவான், போட்டுவான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன் ஆசிம், உமர் ரலியல்லாஹு பேரன் அப்துல்லா இப்னு உமர் அவருடைய பேரன், அதாவது உமர் ரலியல்லாஹு பேரன் ஆசிம் என்றவர்.
ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிறைய நல்ல அறிஞர்களை நல்ல மக்களை எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தால் கொன்று போட்டுக்கிட்டு இருந்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அது நமக்கு தெரிஞ்ச வரலாறு, ஹஜ்ஜாஜுடைய வரலாறு. அந்த மஜ்லிஸ்ல ஆசிம் இருக்கிறார், ஹஜ்ஜாஜோடு ஆசிம் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு மனிதர் அநியாயமாக தண்டிக்கப்படுறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுறார். ஆசிமுடைய கையில தான் வாழை கொடுக்கிறார் யாரு? ஹஜ்ஜாஜ். கொடுத்து இவரை வெட்டி போட்டிருக்கின்றார். மரண தண்டனை. சின்ன விஷயம் நடந்தாலும் ஆட்சிக்கு எதிராக இருந்தால் என்ன செஞ்சிருவாங்க? மரண தண்டனை கொடுப்பது ஹஜ்ஜாஜுடைய வளமை. இவரை வெட்டி போட்டிருங்கன்றார். இப்ப ஆசிமுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை இந்த இடத்துல. ஏனென்றால் இது அநியாயமான ஒரு மரண தண்டனை என்று அவருக்கு புரிகிறது. அவர் வாளை எடுத்துட்டு அவர் கிட்ட போறாரு. கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ரீசன் அவர் தேடுறாரு. தேடிய நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரே வழி தான். அவர் கேட்கிறாரு, இன்றைக்கு சுபகு தொழுதீங்களான்னு கேட்கிறாரு. முதல்ல என்ன கேட்டார்? இன்னைக்கு சுபகு தொழுதீர்களா என்று கேட்டார். அந்த நபர் ஆம் என்றார். வாளை எடுத்து வீசினார் ஆசிம். வீசிட்டு சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல என் தந்தை வழியாக நான் கேட்டிருக்கிறேன், யாரு ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார், அல்லாஹ் அவரது பாதுகாப்பிலே நீங்கள் தலையிட்டு உங்களை தேடாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஆசிம் வந்து என்ன செஞ்சிட்டாரு? உட்கார்ந்து விட்டார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரே காரணம் ஃபஜ்ருடைய தொழுகை. எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கூட அமைதி அடையக்கூடிய இடத்தில் இருந்தான்னு சொன்னா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தீங்க. அவர் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்தான்னு சொன்னா இதுதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருப்பதை, நயவஞ்சகத்துக்கு எதிரான ஒரு தொழுகை அப்படி என்று சொல்லாதான், நயவஞ்சகம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தொழுகை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்னா இதா ஃபகதல் இன்சான ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர் அவ் ஸலாத்தில் அஸ்ர். அஸ்ர் தொழுகையிலேயோ ஃபஜ்ர் தொழுகையிலேயோ, இஷா தொழுகையிலேயோ ஃபஜ்ர் தொழுகையிலேயோ, அதாவது நாங்கள் ஒரு மனிதனை காணவில்லை என்றால் அஸஅன பன்னபிஹி, அவரை பற்றிய தப்பெண்ணங்கள் எங்களுக்கு உருவாகிவிடும். தப்பெண்ணங்கள் உருவாகிவிடும். நயவஞ்சகராக இருப்பாரோ, முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற தப்பெண்ணம் என்ன செஞ்சிடும்? அப்படின்னா என்ன அஸஅதல் என்ன? அவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டு விடும். தப்பெண்ணம் இல்லை, அவரை பற்றி தவறான எண்ணம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும்? உருவாகிவிடும். என்ன காரணம்? முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற சிந்தனை என்ன செய்துவிடும்? உருவாகிவிடும். ஃபஜ்ருக்குரிய சிறப்பது. யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொல்ற மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅ, யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ ஃபகன்னமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் இரவுடைய அரைவாசி தொழுவதற்கு சமம். யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ அவர் இறைவுடைய இந்த எஞ்சி அரைவாசியை ஜமாத்தாக தொழுவதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொன்று சொல்றாங்க, சொன்ன இது மிக முக்கியமான செய்தி. யாரு அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. இவ்வளவு ஒரு அழகான செய்தி. அதாவது யார் சூரியன் ஃபஜ்ர சொல்றாங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகையையும் அசர் தொழுகையும் யார் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லிவிட்டு சொல்கிறார். குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார். குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம். என்றைக்கும் அது எங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும் என்கின்ற ஒரு கவனம் எடுத்தல் மிகவும் பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபஜ்ருடைய வேலை, இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஃபஜ்ருடைய வேலை அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு அதாவது ஒரு டம்பான ஒரு நிலையில கழிக்கிறோமோ அப்படி கழிக்கலை. நம்ம பெரும்பாலும் எப்படி என்ன செய்வோம்னா, நைட்டு போட்ட சாப்பாடு, நம்ம திண்ட முறை, தூங்கின விதம், ஃபேனை மூஞ்சிக்கு ஃபேஸ் பண்ணிக்கிற படுத்திருப்போம். இந்த மாதிரியான இடத்துல காலை பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்னது ஒரு அட்டகாசமான காலை பொழுதாக தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். என்ன காரணம் என்றால் உற்சாகமின்மையெல்லாம் இரண்டாவது, நமது ஹெல்த், அந்த நமது என்வைரன்மெண்ட் அப்படி அந்த மாதிரியான ஒரு என்வைரன்மெண்ட்ல இருக்கிறதுனால நமக்கு அந்த நிலையெல்லாம் என்ன செய்கிறது? உருவாகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து காலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுது முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அப்படி உட்கார்ந்துருவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. உட்கார்ந்து கொண்டு முதலாவது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, கனவு யாராவது கண்டீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. கனவு கண்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்போ அன்றைக்கு இரவு கனவு கண்டவங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய மாதிரி கனவு வருது, சாப்பாடு சரியில்லை விளங்கிட்டா, சாப்பாடு கண்ட மாதிரி தின்னுட்டு உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யும்? கனவு மாதிரி வரும். அது கனவல்ல, அது உணவுடைய பிரச்சனையால, சாப்பாட்டுடைய ஹீட்டால நம்ம இருக்கக்கூடிய அதனால வரதெல்லாம், அது சும்மா எண்ணங்கள்ல ஓடுறதெல்லாம் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? கனவை நினைச்சு. கனவு அப்படி இல்லை. கனவுன்றது நீங்க நிஜத்துல இருக்கிற மாதிரி நடக்கும்.
நீங்க நேர கண்ணீங்களா கனவுல கண்ணீங்களான்னு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகி நீங்க நின்றீங்கன்னா தான் அதான் கனவு. எலும்பிய உடனேயே அப்படியே அன்றாட மாதிரியே போய்கிட்டு இருந்தாருன்னா நீங்க தூங்கவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன? தூங்கல, கண்ணு பொத்துப்பட்டு இருந்துச்சு, இப்போ தூங்கவே இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து உண்மையாக கண்ட அந்த கனவுகளை வந்து சொல்வார்கள். பொய்க்கனவுகள் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு தண்டனை கொடுப்பான். அது என்ன தண்டனை தெரியுமா? 2 கோதுமை விதைகளுக்கு இடையில முடிச்சு போட சொல்லுவான். 2 கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான். அவனால் போட முடியுமா? ஒரு நாள் என்ன செய்யாது, போட முடியாது. இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் ஒரு தண்டனை. பொய்க்கனவு எப்பயும் சொல்லக்கூடாது. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்க முடியும் சில மக்கள்கிட்ட, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படி கனவு தானே நினைச்சு சொல்றது. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தில் 40 ஒரு பகுதி என்றாங்க. கனவு, நல்ல கனவுகளை யார் லைஃப்ல வந்து மிகவும் உண்மையாளராக நடக்கிறாரோ அவர் கனவுல அவருக்கு நிறைய உண்மையான கனவுகள் தோன்றும் என்றாங்க சொன்னாங்க. அஸ்தகுஹும் ருயன் அஸ்தகுஹும் ஹதீஸா. வாழ்க்கையில் யார் மிக உண்மையாக நடந்து கொள்கிறாரோ அவருடைய கனவு மிக உண்மையாக இருக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உண்மையான கனவுகள் அவருக்கு தோன்றும். நான் வகையுடைய பகுதிகள் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களை யார் கனவு கண்டது, உங்களை யார் கனவு கண்டதுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு கனவு ஒவ்வொரு கனவா சொல்ல, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே கழுத்து தனியா கலண்டு போற மாதிரி ஒரு கனவு கண்டேன்றாங்க. எப்படி? இந்த கழுத்து வந்து தனியா கலண்டு போற மாதிரி கனவு கண்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஷைத்தானுடைய விளையாட்டுக்கள்ல உண்டு, இதை நீங்க கணக்கில் என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்டா, கனவு விளக்கம் என்ற பகுதியை நீங்க தெரிஞ்சு, காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு விளக்கம் கேட்டீங்கன்னு நம்மளா உட்கார்ந்து ஒரு விளக்கம் சொல்லிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வந்து கனவை சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அபூபக்கர் நாங்கள் சொல்றேன், நான் விளக்கம் சொல்ல அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க அந்த கனவு. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க என்ன, அவர் விளக்கம் சொன்னார். அவருடைய அறிவை வைத்து, அவருடைய அனுபவத்தை வைத்து, அவர் விளங்கிய மார்க்க விளக்கத்தை வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வச்சு விளக்கம்னு சொன்னார். சொன்ன பின்னால ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எப்படி என்ன விளக்கம் இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அஸப்த ஃபீ பஅதின் வ அக்தஅத ஃபீ பஅதின், கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க, கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்றேன், அந்த பிழை எனக்கு சொல்லித்தாங்க அப்படி என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்னஸ், சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ணாங்க. அவ்வளவுதான், விளக்கத்தை சொல்லல. பிழை எதுல விட்டாருன்னு என்ன செய்யல, சொல்லவில்லை. சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ணாங்க, விளக்கத்தை சொல்லித்தான் ஆகணும் என்று சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விளக்கத்தை என்ன செய்யல, சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன புரிஞ்சு கொள்றோம் என்று சொன்னால், கனவு விளக்கம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்ல முடியும். அதான் அந்த செய்தி சொல்லுது. ஆனால் அவர்கள்ட்ட குர்ஆனை பற்றிய அறிவு, ஹதீஸ்களை பற்றிய அறிவு, ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் கனவு விஷயங்கள்ல அவர்கள் கொண்ட அறிவு பற்றி தெரிஞ்சிருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலையில பேசிக்கொண்ட பேச்சுக்கள் ஒரு பேச்சு என்ன, இரவுல நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன கனவு கண்டீங்க. அப்ப கனவுக்கு நபியர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலையில பேசிக்கிறார். இன்னொன்று என்னென்றால் சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவர்களுக்கு முன்னால் நம்ம காலை பொழுதுல ஃபஜ்ர் தொழுது விட்டு உட்கார்ந்து ஜாஹிலிய கதைகளை பேசிக்கொண்டிருப்போம் என்றார். எதை பேசிக்கொண்டிருப்போம்? ஜாஹிலியா காலத்துல கல்லையெல்லாம் வச்சு வணங்கிக்கிறோமே, அந்த மாதிரியான என்னென்ன அறியாமை கூத்துக்கள் எல்லாம் பண்ணினோம் என்று சொல்லி பேசிக்கொள்வோம். அதுல நாங்க என்ன செய்வோம்னா, அந்த சிரிப்பு வரும் எங்களுக்கு, அந்த மாதிரி கதைகளை ஞாபகப்படுத்தி எங்களை வந்து நிறைய பேர் சிரிச்சு கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு புன்னகைப்பார்கள். ரசூலுல்லாஹ் அதை கேட்டு புன்னகைப்பார்கள். அந்த மஜ்லிஸ்ல இது நடக்கும், அந்த மஜ்லிஸ்ல இது நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகான மஜ்லிஸ் ஆகுது. ஒரு பள்ளி தொழுது முடிச்ச உடனே வேகமா தடவை க்ளோஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன், அது வந்து ஃபஜ்ர் தொழுத பள்ளி மாதிரியே என்ன செய்யாது, இருக்காது. அது ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம், மிச்சமில்லை, ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் உட்கார்ந்து கண்டு பேசிக்கண்டு ஏதோ ஒரு குர்ஆனை அதை படிச்சுக்கிண்டு அல்லது 4 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது அந்த ஒரு ஊருக்கும் அந்த ஒரு ஜமாத்துக்கும் ஒரு அழகு. அதான் ஃபஜ்ருடைய வேலையுடைய சிறப்பு. ஒரு தர்ஸ் இருக்கணும் அல்லது ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அங்கே என்ன செய்யணும், அங்கே இருக்க வேண்டும். இப்போ எப்படி சொன்னால் முஅத்தினை தவிர மற்ற எல்லாரும் போயிடுறது, இமாமை தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருது, போயிடுறது, வேற யாரும் அந்த இடத்துல இல்லை. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு பழக்கம் காலை பொழுதில் என்ன செய்யுது, இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் நிறைய செய்திகள், காலையோடு தொடர்புடைய செய்திகள் நிறைய உண்டு. நான் சொல்வதற்கான பிரதானமான நோக்கம், காலை பொழுதை எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் மிஸ் பண்ணி விடக்கூடாது. உண்மையிலேயே காலையிலே எழுந்து பழகின்றவர்களுக்கு தெரியும், காலையிலேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் போகிறது வந்து ஒரு மிச்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு போகிற டைம் இருக்குதே, அது எவ்வளோ வேகமாக போகுது, எப்படி போகுதுன்னு என்னது, அப்படி கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த காலம் முடிஞ்சிடும். ஆனால் ஃபஜ்ரோட எழுமினீங்கன்னு சொன்னால், இன்னும் தஹஜ்ஜதோட எழுமினீங்கன்னா நிறைய காலம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். ஒரு பரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். எல்லா நல்ல காரியங்களையும் அந்த நேரத்தில் நம்ம செய்வோம் என்று சொன்னால்
அல்லாஹ் அதில் ஒரு பரக்கத், படிப்பாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், எல்லா விஷயங்களாக இருக்கலாம். அந்த அதிகாலை பொழுதில் ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். இந்த துஆக்களையும் கேட்கக்கூடிய வளமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் செய்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.